வழக்கம் போல் அம்மா வீட்டிலேருந்து பார்சல் வந்துருச்சு. 2 நாளாக அம்மா வீட்டில் தான் இருந்தேன். கடைக்கும் அம்மா வீட்டுக்கு பக்கம். அண்ட் குழந்தைங்களையுமே அம்மாட்ட விட்டுட்டு தான் நான் கடைக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தேன். அதனால் 2 நாள் கழித்து இன்றைக்கி தான் வீட்டுக்கு வந்திருக்கேன். வரும்போதே அம்மா ஃபுல்லாக பேக் பண்ணி கொடுத்து அனுப்பிட்டாங்க. ஸோ என்னென்ன கொடுத்து அனுப்பியிருக்காங்கன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு வந்து ஒரு தூக்கு பூசியில் வந்து பால் கொடுத்துருக்காங்க. காய்ச்சியே கொடுத்து அனுப்பிட்டாங்க. ஸோ நைட்டு குடிச்சிக்கலாம். 2 கப் கொடுத்துருந்தாங்க. ஒரு கப்பில் வந்து வெங்காய பக்கோடா இருந்துச்சு. இஞ்சி சீரகமெல்லாம் போட்டு செஞ்சுருந்தாங்க. அது எப்படி செய்கிறாங்கன்னே தெரில. அம்மா எது செஞ்சாலும் டேஸ்ட் வந்துடுது. அது இல்லாமல் பலாப்பழம் என்னோடய ஆல் டைம் ஃபேவரெட்டு. நானே நிறையா சாப்பிட்டுட்டேன். மிச்சம் இவ்வளோ தான் இருந்துச்சு. இதையும் பேக் பண்ணி இதையும் எடுத்துகிட்டு போய் நீயே சாப்பிட்டுக்கோ அப்படின்ட்டு கொடுத்து அனுப்பிட்டாங்க. அதையும் தூக்கிட்டு வந்தாச்சு. இது கூட வந்து முளைப்பாறை அன்னைக்கு வாங்கின பாட் இதெல்லாம் 3 பாட்டு வாங்கியிருந்தாங்க. இது யூஸ் பண்ணவே இல்லை, சும்மா வச்சுருந்தாங்க. சரி நீ எடுத்துகிட்டு போய் இருக்காச்சும் வச்சுக்கோ இதையே அப்படின்ட்டு கொடுத்து அனுப்புனாங்க. இது க்யூட்டாக ஒரு ஃப்ளவர் வாஸ் மாதிரி ஒரு பாட்டு. இதுவுமே ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்கறதுக்கு. ஸோ ஏதாச்சும் டெக்கர் ஐட்டம் போட்டு வச்சுக்கலான்ட்டு எடுத்து வந்தேன். அண்டு வந்து என்னோடய குங்குமப்பூ ப்ரெக்னென்சி டைமில் வாங்கினது யூஸ் பண்ணவே இல்லை. சரி ஏதாச்சும் ரெசிபி பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கலாம். அவன் பண்ணுறதே அதிசயம். சரி பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கலாம்னு எடுத்து வந்துட்டேன். அண்ட் அம்மா செஞ்ச மாங்காய் ஊறுகாய், அப்புறம் வந்து அழுங்காமல் அம்மா வீட்டிலேருந்து சுட்டுட்டு வந்த மேகி. ஸோ ஹஸ்பண்டுக்கு தெரிஞ்சால் திட்டுவார், அதனால தான். அண்டு தக்காளி. இன்றைக்கி அவ்வளோதான்.